கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய மிகப்பெரிய தயவு, நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று தேவனுடைய ராஜ்யம் என்ற சம்பந்தமான ஒரு தெய்வீக சத்திய பாடத்தை கேட்டுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் மீண்டுமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டு வர விஷயங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியம் குறித்து ஒரு தியானம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்க்கும்பொழுது 1000 ஆண்டு அரசாட்சியம் குறித்தான விளக்கங்கள் நம்ம அநேக விஷயம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. எந்தெந்த புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது சங்கீதம் 90 பார்த்துருக்குறோம். அடுத்து பார்க்கும்பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கிறோம். இந்த 3 இடத்துலையுமே 1000 ஆண்டு அரசை குறித்து நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணுறோம், வேத வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். அதேமாதிரி அடுத்து பார்க்கும்பொழுது இந்த 1000 வருஷம் பார்க்கும்பொழுது சபையானது முழு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுமான்றதை கேள்வி வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக பார்க்கும்போது அப்போஸ்தலன் பேர் குறிப்பிட்டிருப்பார் இல்லையா. இந்த 1000 ஏசு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம், அடுத்து கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய நாள் சொல்லலாம் பார்த்தோம். இதெல்லாமே ஆதாரம் வசனத்தை பார்த்துட்டோம். அப்படின்னா முழு 1000 வருஷமும் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, முதல் பகுதி எப்படி காணப்படும், உபத்திரவம் காணப்படும். 2வது பகுதி சமாதானம் காணப்படும் பார்த்தோம். அப்படின்னா அதேமாதிரி பார்க்கும்போது முழு 1000 வருஷமும் உபத்திரவம் இருக்காது, முழு 1000 வருஷமும் சமாதானம் இருக்காது. அப்படின்னா ஒரு பார்ட் ஃபஸ்ட்டு பகுதி எப்படி காணப்படும்னாக்கா உபத்திரவம் காணப்படும். 2வது பகுதி எப்படி காணப்படும் பார்க்கும்போது வெளியேறும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு சமாதான ராஜ்யம் காணப்படும் பார்த்தோம். ஏன் அப்படி பார்க்கும்போது இதுதான் 1000 வருஷனுடைய கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் வாசிச்சிங்க இல்லையா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4ஆம் வசனுடைய தாற்பரியம் என்ன, அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி ஆரம்பி பார்க்க போகிறோம். வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ இதுதான் 4ஆம் வசனத்துடைய முழு விஷயங்களை பார்க்குறோம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலன் யோவான் நம்ம அநேக முறை பார்த்துருப்போம். அது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குன்னா அண்ட் ஐ சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் கண்டபோது, நான் பார்த்தபோது அப்படின்னு வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருதோ, அதாவது வெளிப்படுத்த எங்கெல்லாம் வருதோ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஏதோ யோவான் புதுசாக ஒன்று பார்க்குறாரு, புதிய கோணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் என்ன வசனத்தெலாம் பார்க்குறாருன்னா யோவான், இதோ சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். ஃபஸ்ட் என்ன பார்க்குறாருன்னா த்ரோன்ஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பக்கம் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசந்த நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுக்கு அந்த ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இது எல்லாம் அப்போஸ்தலன் யோவானுடைய விஷன். அடுத்து அந்த ரெட்டில் போட்டிருக்கீங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவினை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நம்ம இங்கே தான் கவனிக்க போகிறோம். இப்போ சொல்லப்பட்ட கேரக்டர் வைஸாக பார்க்காம நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த 1000 ஆண்டு அரசாட்சி பண்ணாங்க இல்லையா, அதை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த வசனம் படிக்கும் போது எப்படி யோசனை வருது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சபையானது மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவினை கூட எத்தனை அரசாட்சி பண்ணுவாங்களாம், முழு 1000 வருஷமும் அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஆதார வாசம் தான் எடுத்து காமிப்பாங்க, இதான் காமிப்பாங்க. பட் நாம் பார்க்குறோம் மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோட போயிட்டு முழு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதை நம்ம போகிறோம் அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சில தவறான கருத்துவதுக்கு வாய்ப்பு உண்டு. தவறான கருத்து என்ன பண்ணுவாங்க, முன் வைப்பாங்க. இதோ பாருங்கள், மாம்ச சபை தான் காணப்படுது, என்ன பண்ணல, இப்போ இன்னும் 1000 ஆண்டு அரசாட்சி இன்னும்
துவங்கலாம் காண்பதற்குன்னு வாய்ப்பு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியில் காணப்படுறோம் இல்லையா? நம்ம பூமியில் இருக்கிறதுனால சபை இன்னும் ஆகலை, முழுமை அடையலை. அப்போ முழுமை அடையலன்னு சொல்ல முடியும்னா வரல இன்னும் அர்த்தம் புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ராஜ்யம் வரல என்ற தவறான ஒரு கான்செப்ட் கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. காரணம் வசனம் அப்படி காணப்பட்டிருக்கு. அப்போனா இந்த 4ஆம் வசனத்தை மாத்திரம் படிக்காமல் அது கூட நம்ம என்ன சேர்த்து படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஆம் வசனம் சேர்த்து படிக்கலாம், வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஸோ 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 5ஆம் வசனம், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் என்ன ஆகலை, உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கு. 4, 5 பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சென்டென்ஸை மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறோம், அடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? ஏன் அடிக்கப்பட்டிருக்கு? இந்த வசன பகுதி பைபிளில் இல்லை. அப்போ இந்த வார்த்தைகள் பைபிளில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். எந்த வார்த்தை? மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைவென்ற வார்த்தை பைபிளில் இணைக்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு படித்து பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமாலும் உயிரடைவில்லை. இதையே முதலாம் உயிர்த்தெழுதல். எங்கே மேட்ச் ஆகுதா? நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது 1000 வருஷம் முடியுமாலும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மீனிங் பொருந்துதுங்களா? வரல. இப்போ அதை படிச்சுட்டோம் இல்லையா? அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இந்த 4, 5 படித்து பார்க்கலாம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவ கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இப்போ படிக்கும் மீனிங் புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அந்த வசனம் சேர்க்கப்பட்ட வசனம் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கன்ஃபியூஸ் தான் நம்ம என்ன பண்ணுதுனாக்கா மிகப்பெரிய கருத்துக்களை முன்வைத்து ஒட்டுமொத்த சபை என்ன பண்ணோம், 1000 வருஷம் முழுமையாக என்ன பண்ணணும்னா அரசாலை பண்ணுறதை கேள்வி வைக்கிறது வாய்ப்பு இருக்குது, கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த வருஷத்தில் காணப்படுறோம். ஆதியாகமத்தை பார்க்குறோம் இல்லையா? சிருஷ்டிப்பின் வாரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனை வருஷம் இருக்குது? 7000 வருஷம். இப்போ நான் பார்க்குறது 7வது வருஷத்தில் எத்தனை வருஷம் இருக்கும்? 7வது நாளில் 7ஆம் வருஷம் இருக்குது இல்லையா? அதை பிரித்து போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கேள்வி பார்க்கணும் என்னன்னா, இந்த 7 வருஷங்கள் இருக்குல்ல, 7ஆம் வருஷம் இருக்கு இல்லையா? இந்த எந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? நான் வருஷம் கேட்கல, எந்த வருஷத்தில். ஏன்னா 7வது நாளில் 7000 வருஷம் இருக்குது. இந்த 7000 வருஷத்தில் எந்த வருஷத்தில் எத்தனாயிரம் வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? ரொம்ப எளிமையான கேள்வி தான். 7th 7000 வருஷம், அது 7வது நாளில் இல்லைங்களா? ஓகே. அப்படின்னா இந்த நாள் நம்ம என்ன பேர் வைக்கலாம்? ஆரம்பம் இருக்குது, கடைசி இருக்குது. என்ன வைக்கலாம் இந்த 7வது நாளுக்கு? நம்ம லாஸ்ட் டேன்னு வைக்கலாமா? கடைசி நாள் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இதுக்கு பேர் வைக்கலாம். ஏன்னா முதலாம் வருஷம் முதல் 1000 வருஷம், 2,000 வருஷம், 3 கடைசி எங்கே வருதுங்க? 7வது 1000 வருஷம் வரதுனால நம்ம என்ன வைக்கிறோம் பார்க்குறோன்னா கடைசி நாள், அது கடைசி 1000 வருஷம்னு பார்க்குறோம். இதை குறித்து இன்னும் பார்க்கும்போது பேரில் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்னாக்கா 1000 வருஷம் சொல்லலாம், சாப்பாத் டே ஓய்வு நாள்னு சொல்லலாம், 7வது வருஷம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம பார்க்குறது வந்துன்னா எங்கே நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த 7வது 1000 வருஷத்துக்குள்ள தான் காணப்படுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் முடியும் அளவும் கிறிஸ்துவோட கூட அரசாண்டாகலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ண மாதிரி காண்பிக்கப்படுதுன்னா முழு 1000 இயேசு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆளுக்கு செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க முன்னாடி என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா சபையானது எப்போ உயிர் அடியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எதை கண்டுபிடிச்சிடலாம்? முழு 1000 இயேசும் முழுசாக அவங்க அரசாலை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டேன்னா பார்க்கலாம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னாக்கா சபையானது எப்போ உயிர் அடைய போகுது, அதாவது உயிர்த்து எழுப்ப போகிறாங்கன்றதை பார்க்குறது சில குழு பார்க்க போகிறோம். இந்த வசனம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில வசனம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வர போகிறோம். வசனம் வாசிக்கலாம்.
யோவான் 11:20 ம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருங்க? லாசுரு. இப்போ லாசுரு என்னாச்சுன்னா சிக்கா இருக்கிறாரு. சிக்கா என்ன பண்ணுறாங்க? மரிச்சு போயிடுறாரு. மரிச்சு போன விஷயம் யாருக்கு போகுது? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து போகுது. போன உடனே அவர் என்ன பண்ணல? வரலை. அப்புறம் மரிச்சு அடக்கம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வராங்க. வந்ததுக்கப்புறம் சம்பவம் நடக்குது. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. வீட்டில் யார் இருக்கிறா? மரியாள் வீட்டில் இருக்கிறாங்க. மார்த்தாள் மட்டும் இயேசு நோக்கி என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. இப்போ எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிப்போம். 11:21. யோவான் 11:21 ம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்க, மார்த்தாள் அங்கே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே, என் இயேசுவே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய பிரதர் இருக்க மாட்டாருங்க, சகோதரன் மரிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா, இயேசு அவளை நோக்கி, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, ம் உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு ஏசு சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருந்தா என்ன இருக்க மாட்டார் எங்கள் சகோதரன், மரிச்சிருக்க மாட்டேன்னு நாங்கள் மார்த்தாள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஏசுக்கு சொல்கிறாரு, பரவாயில்ல. ஏசு அவளை நோக்கி, உன் சகோதரன் என்ன பண்ண போகிறாருங்க? உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு அந்த அம்மாவுடைய பதில் தான் ஆச்சரியமாகுது. வாசிக்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ மார்த்தாள் எந்த ஒரு உயிர்த்தெழு குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க அங்க? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழு நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா அவன் என்ன தெரிஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு? உயிர்த்தெழு நடக்க போது எந்த நாள்? கடைசி நாள். அதான் இயேசு கிறிஸ்துவுடைய 7ஆம் பார்த்தோம் இல்லையா? கடைசி நாளில் உயிர்த்தெழு நடக்குன்றது யாருக்கு விசுவாசம் இருக்குது? அங்கே இருக்குது. அப்படின்னா இந்த உயிர்த்தெழு யாரோட உயிர்த்தெழு பார்க்குறோம்? சபையின உயிர்த்தெழுதலா இல்லை ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதலா? மனுக்குலத்தினுடைய உயிர்த்தெழு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோம், மனுக்குலத்தின் உயிர்த்தெழு எந்த காலத்தில் நடக்க போகுது? எத்தனை வருஷத்தில்? எத்தனை ஆயிரம் வருஷம்? 7வது 1000 வருஷத்தில் தான் மரித்து போன ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய உயிர்த்தெழும் காணப்பட போகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான். எந்த நாளில் எழுப்ப வரான்? கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ இந்த வசன பகுதி எந்த ஒரு உயிர்த்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கு? ஒட்டுமொத்த மனுக்குலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா, இல்லை திருச்சாபின் பிள்ளையுடைய உயிர்த்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கா? சபையா மனுக்குலமா? சபையினுடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா பிதா யார் இழுத்துக்கொள்வார்? மக்கள் அல்ல, சபையை தான் இழுத்துக்கொள்கிறாங்க. அப்படின்னா சபையினுடைய உயிர்த்தெழும் எங்கே தான் காணப்படுது? இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷத்துக்குள்ளே தான் காணப்படுது. நம்ம ஏன் பார்த்துட்ருக்கோன்னா, அவர்கள் உயிர்த்து முழு 1000 வருஷம் என்ன பண்ணுறாங்க? அரசாண்ட வசனம் வாசம் இல்லையா? அது உண்மையா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோமோ உள்ள போய் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய உயிர்த்தெழும் எங்கே நடக்குதுன்னா கடைசி நாள் பார்க்குறோம். அதேமாதிரி சபையின உயிர்த்தெழு எங்கே நடக்குது? அதே கடைசி நாள் தான் நடக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் ஒன்று வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ணுறதில்ல, இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவேன். இந்த கடைசி நாள் எல்லாமே என்ன பார்க்குறேன்னா 1000 years 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளேயே நடக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல். இதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. அழகாக சொல்கிறா பாருங்க, என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. தேவன் சித்தம் என்ன தான்? இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷத்துக்குள்ளே தான் சபையும் உயிர்த்தெழுக்கப்படணும். இந்த ரசு சொல்லும் போது கூட கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே தான் 7th day 7ஆம் நாளுக்குள்ளே நடக்குதுங்க சபையினுடைய உயிர்த்தெழுதலும் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். யோவான் 6:54. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை எப்போ எழுப்புன்றாரு? கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ பார்க்குறோம், கடைசி நாள் சொல்லும் போது எந்த நாள்?
7வது 1000 வருஷம், அது இயேசுனுடைய 1000 வருஷத்துக்குள்ள தானே பண்ண போகிறாங்க, எழுப்ப போகிறாங்க. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இது மெமோரியில் பார்க்குறோம் இல்லையா? இது யார் தான் அனுசரிப்பாங்க? இயேசுக்கு சத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் யார் தான் புசிக்க வாய்ப்பு இருக்குது? சபைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? அப்போ சபை எந்த நாளுக்குள்ளே எழுப்பப்படுது? அந்த 1000 இயேசுக்குள்ளாகவே தான் எழுப்பப்படுதே தவிர, ஒருவேளை இல்லை அப்படி மறுத்தோம்னாக்கா என்ன ஆகிடும்? தப்பாக போயிடும். அதுதான் பார்க்குறோம். சபை எப்போ எழுப்பப்படுதுன்னா அந்த லாஸ்ட் டேல தான் முதலாம் உயிர் தேர்தலே நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணோம்? அவங்க உயிர்த்து என்ன பண்ணுறாங்க, 1000 வருஷம் அளவும் கிறிஸ்துவோட அரசாண்டார்கள். அப்படின்னா நம்ம பார்க்குற என்ன கேள்வி எழும்புதுன்னா, அப்போனா 1,44,000 எல்லாருமே முழு 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவோட ஆளுக்கு செய்வாங்கன்ற மாதிரி வசனம் காமிக்குது. அப்படி இல்லைன்றத நம்ம பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படின்னா அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயே 1000 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சபையும் எழுந்திருக்குது, ஒட்டுமொத்த மனுக்குள்ளும் எழுந்துட்டு பார்க்குறோம். இதுதான் பார்க்குறோம் முதலாம் உயிர் தேடுதல். இதுதான் பேர் பார்க்குறோம். 1000 ஆண்டு அரசாட்சியம் சொல்லலாம், ஓய்வு நாள்னு சொல்லலாம், 7ஆம் நாள்னு சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் சொல்லலாம். இது வந்து ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் வெளிப்படுத்தினா 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இருக்கு இல்லையா, அவருடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, அவருடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம் மீண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. பாருங்க, நம்ம அதை பிரித்து போட்டிருக்கோம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அப்படின்னா, சிங்காசனங்களை எப்போ பார்க்குறாரு யோவான் பார்க்கும்போது ஒரு கேள்வி, அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா சிங்காசனங்கள் எப்போது போடப்பட்டது? அப்படின்னா அங்கே பாருங்கள், யோவான் பார்க்குறாங்க, ஃபஸ்ட் என்ன போடப்படுதான், த்ரோன்ஸ், சிங்காசனம் போடப்படு செட் பண்ணுறாங்க, சீட்டு மட்டும் ஃபஸ்ட்டு போடுறாங்க. போடப்பட்ட வருஷம் என்ன பார்த்தோன்னா 1874. இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் வந்துட்டார் இல்லையா? வந்ததுக்கப்புறம் யார் தேவைப்படுறாங்க? ஆளுகை செய்யக்கூடிய சபை தேவைப்படுறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன போடப்படுதுனாக்கா சீட் போடுறாங்க. சிங்காசனங்கள் இப்போ சிங்காசனம் எதை அடையாளப்படுத்துனாக்கா ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகின் தன்மை என்ன பண்ணுதுங்க, சிங்காசனம் வெளிப்படுத்துது. அதான் அப்போஸ்தலன் யோவான் பார்க்குறாங்க, சிங்காசனங்களை கண்டேன். அப்படின்னா 1874 தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, நமக்கு தெரியும், நம்ம காலக்கணக்கு படிச்சிருக்கிறோம். ஆதாம் பாவம் பண்ணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை டேட்டு எத்தனை வருஷம்? எப்போ 6ஆம் வருஷம் எப்போ முடியுது? ஆதாம் பாவம் பண்ணத்திலிருந்து 6ஆம் வருஷம் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் முடியுது. எந்த டேட்டு? 1874 கரெக்டாக முடியுது. அப்போ என்ன ஆரம்பிக்கப்படுது? 7ஆம் நாள் ஆரம்பிக்கப்படுது. சிங்காசனங்களை போடப்படுறது யார் பார்க்குறா? யோவான் பார்த்துட்டு இருக்கான், பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலக்கணக்கு தான் சரியான காலக்கணக்கு. நம்ம அநேக காலக்கணக்கு கொடுத்து படிக்க போகிறோம், அநேக தவறான காலக்கணக்கு இருக்குது. ஏன்னா இந்த ரசல் எதிர்த்த வால்யூம் 2 இருக்கிற காலக்கணக்கு தான் உண்மையான காலக்கணக்கு. மற்ற காலக்கணக்கு எல்லாமே வேத வாக்கியத்துக்கு ஒத்து வராத காலக்கணக்கு. ஆனால் அதுக்கு பேர் காலக்கணக்கு தான். நம்ம பார்க்க போகிறோம், அது தனியாக சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரெவலேஷன் 11:15 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. பாருங்க, ரொம்ப தெளிவா வசனம் இருக்குது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்கள் ஆயின. இப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவதும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதும் ஒரே காலப்பகுதி. புரிஞ்சிக்க முடியுதா? நல்லா கவனிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது எப்பொழுது ஊதினான் இல்லையா? ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் கண்ட்ரோல் யார் கையில் போகுதுன்னா நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறி இருக்குது. அப்படின்னா எக்காலம் ஊதப்படுறதும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதும் ஒரே காலப்பகுதி பார்க்குறோம். யார் எக்காலத்தை ஊதினார்? யார் அந்த 7ஆம் எக்காலத்தை ஊதினவர்? பிரதர் சார்லஸ் டேஸ் ரசல் அவர்கள். அவர் ஊதின முதல் சத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய நற்செய்தி. மிகப்பெரிய ஒரு சத்தியம் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. மிகப்பெரிய ஒரு சம்பவமாக திரும்பி பார்க்கறாரு, ராஜ்யங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ யோவான் பார்க்கறாங்க, சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கு, சீட்டு தான் போடப்பட்டிருக்கு, அது எம்டியா தான் இருக்கு, காலியா இருக்கு, யாரும் உட்காரல. அவைகளுமே உட்கார்ந்து ரெண்டா பார்த்து ஃபர்ஸ்ட் பார்க்கற சிங்காசனம் போடப்பட்டிருக்கு, சீட்டு காலியா இருக்கு, அரேஞ்ச் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்?
சீட் போடுவோம், அதுக்கப்புறம் தான் உட்காருவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 1874ல சிங்காசனம் போடப்பட்டாச்சு. அதுக்கு 4 பேர் ஆள் இன்னும் வரல. காரணம் நான் படிச்சேன் இல்லையா, இயேசுவின் சாட்சி நிமித்தமும் தேவன் நிமித்தமும் சிரத்தை பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன். அப்படின்னா யோவான் 7 அதிகாரம் பேசப்பட்டிருக்கும் போது சபை என்ன ஆகல, இன்னும் உயிர்த்து எழும்பல. எங்க தான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. ஆனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்ன ஆகல? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகல. கன்ஃபார்ம் பண்றதுக்கு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 6 அதிகாரம் 9 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 9 வசனம். 9 வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்ப இவர் யாரை பத்தி பேசிட்டு இருக்குது? எந்த ஆத்மாக்கள் பலிபீடத்தின் கீழே பலி செலுத்துவாங்க? சபையினுடைய பலியை பத்தி பேசப்பட்டிருக்கு. அவன் தெளிவாக கண்டுபிடிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆத்மாக்கள் வந்தாலே மரித்த பரிசுத்தருடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்துது. அவங்க எங்க தான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்போ எவன் பார்க்கறான்? சிங்காசனத்தை கண்டேன் பார்க்கற விஷயம் தெரியுது. சீட்ல போடாச்சு. அவைகளில் உட்கார்ந்தார்கள். அப்ப இன்னும் யாரும் வரல. அந்த ஒரு தமிழ் விஷயம் நடுப்பது எடுத்து பார்க்க போறோம். அது இங்கிலீஷ்ல இருக்கும். நான் வாசிக்கிறேன். And I saw the souls of those who had been beheaded because of their testimony of Jesus and because of the word of God. எந்த பகுதினாக்கா இயேசு சாட்சி நிமித்தமும் தேவன் நிமித்தமும் சிரத்தை பண்ணப்பட்ட ஆத்மாக்கள் பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்க்கறாங்கன்னா சிங்காசனம் பார்க்கறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? வசனம் ஃபுல்லா தமிழ்ல போடல. அந்த வசனம் போச்சுங்க. அப்ப பார்க்கறானா இந்த வசனம் பார்க்கப்படும்போது யாரும் திருப்பல. மருத்துவத்தை எழுப்பலையா? அப்படின்னா தெளிவாக பார்க்காரு. இப்போ அவர் அடுத்து என்ன பண்ணா? சிங்காசனம் போடப்படாச்சு. இப்போ யாரும் உட்காரணும் அப்படின்னா கிறிஸ்துவ போல இந்த பூமியில் யார் வாழ்ந்து முடித்து ஜெயம் பெற்றாங்களோ அவங்க எங்க முடியும்? முதலாம் விதத்துக்கு பங்குலாம் வர முடியும். அந்த வசனத்தை சொல்லப்பட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா 1874 லைன் ஆயிடுங்க. சிங்காசனம் போடப்பட்டாச்சு. இப்போ அடுத்து பார்க்கும்போது ரெசரக்ஷன் எப்போ நடந்தது? டேட் ஞாபகம் இருக்கா? 1878 ஃபர்ஸ்ட் சிங்காசனம் போடப்பட்டாச்சு. 1874ல இன்னும் யாரும் வரல. மரித்த ஃபர்ஸ்ட் வரல. அவங்க எங்க இருக்காங்கனாக்கா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க என்ன வரல? பார்த்தா லைஃப் வரல. லாஸ்ட்ல படிக்கிறேன். They came to life and reigned with Christ for 1000 years. They came to life. என்ன வருது உங்களுக்கு? இப்போ அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்றாங்க. ஜீவன் பெற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க? கிறிஸ்துவோட கூட அவரோட 1000 வருஷம் பண்ண போயிட்டு ஆளுகை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாயத்துக்கு கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்படும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1874 சிங்காசனம் போடப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? உயிர்த்தி வச்சுப்பாங்க. சரி, அடுத்து பண்ண பூமியில இருக்காங்க. இன்னும் உயிர் அடையவில்லை. அதுக்கு அடுத்து பார்க்கறாங்க. They came to life. அவங்க ஜீவன் பெற்றுக்கொண்டு யார் கூட ஜாயின் பண்றாங்க? இப்போ கிறிஸ்துவோட 1000 years அவருடைய 1000 வருஷம் பண்றாங்க. ஜாயின் பண்றாங்க. அப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. அவங்க மேல் உட்கார்ந்தார்கள் கண்டுபிடிங்க. அப்புறம் திரும்ப ரீகால் பண்றோம். இந்த வெளிப்படுத்தின விஷயம் தான் 4 என்ன சொல்ல வரல. நம்ம கண்டுபிடிக்கலாம். சபையானது 1000 வருஷம் முடியும் அளவும் கிறிஸ்துவோட கூடவே அரசாட்சி பண்ணாது. ஒரு படம் பண்ணு சொல்லிட்டாக்கா எப்படி இங்கிலீஷ் பேச சொல்லப்பட்டிருக்குனாக்கா reigned 1000 years with Christ. என்ன அர்த்தம்? திருப்பி கேட்கக்கூடாது. மாறா எப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்கா reigned with Christ 1000 years. அப்படின்னா கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாட்சி பண்ணல. கிறிஸ்துவோடைய 1000 இருக்கு இல்லையா, அவருடைய 1000 வருஷம் பண்றாங்க. போயிட்டுங்க மாதிரி துயர்த்திட்டு போய் ஆளுங்க பண்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ உயிர்த்தி நாங்க பார்த்தா 7ஆம் எக்காலம் துணிக்கப்படும் போது ராஜ் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு அப்புறம் நடக்குதுங்க. 1878ல முதலாம் ரெசரக்ஷன் நடக்குது. 74ல எக்காலம் முதலாரு முதலுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? கேம் லைஃப் ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. 1878 என்ன பண்றாங்க? முதலாம் உயிர்த்துக்குள்ள கிளம்பி போறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இல்ல 144 பேர் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபரா ஒவ்வொரு நபரா பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்றது வாய்ப்பே இல்ல. எல்லாருமே என்ன பண்ண மரிப்பாங்க, உயிர்த்து போவாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவோட 1000 வருஷத்துல போய் என்ன பண்ணாங்க? ஜாயின் பண்ணி பார்க்கிறோம். இந்த விஷயம் பார்க்கிறோம். இப்போ திரும்பி நம்ம பிச்சை பார்க்க பார்க்கறனாக்கா அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன். 1874 இயேசு கிறிஸ்து சார்ஜ் தான் செகண்ட் எடுத்தாங்க. 1000 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்க்கும்போது அவங்க மேல் உட்கார்ந்தார்கள். அதை பார்க்கிறோம். 1824ல மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்து என்ன பண்றாங்க? வரதை பார்க்க முடியுது. இப்போ நம்ம அடுத்த விஷயம் கண்டுபிடிக்க போறது நடந்தது இல்லையா? இது முக்கியமான பகுதி. இப்போ எப்படி பாத்தீங்கன்னா அவர்கள் உயிர்த்து எவர்கள் மரிச்சுப்பாங்களே பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த ஒரு வசனத்தை கண்டுபிடிப்பதற்காக தான் நம்ம 9ஆம் சங்கீதம் பார்த்தோம், 2-3ஆம் அதிகாரம் பார்த்தோம், ரெவலேஷன்ல 1-3 வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா, கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம்ன்றது நியூமரிக்கல் நம்பரா நம்ம பார்க்க கூடாது. அப்படின்னு அர்த்தம். நம்பர் அடிப்படையில் அது இல்ல, அது ஒரு டைட்டில். அதான் பாக்கெட்ல போட்டு கம்பஸ் கர்த்தருடைய நாள். ஒருவேளை இந்த அப்படி படிச்சீங்கன்னா என்ன காசு வந்துரும்? 1000 வருஷம் அளவும் சபையை போட்டு போயிட்டு ஆளுக்கு செய்து அப்படி இவ்வளவு வசனம் பார்த்துக்கலாம் ஆயிடும். தெளிவா பார்த்துட்டு வரோம். அப்படின்னா நியூமரிக்கல் நம்பர் அடிப்படையில் பேசாம அது ஒரு தலைப்பு கீழே நம்ம வைக்கலாம் இல்ல, இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வைக்கலாம். கர்த்தருடைய நாள் வைக்கலாமா? எஸ் ஆர் நோ? கரெக்டா அப்படி படிங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடைய நாளில் அரசாண்டார்கள். புரிஞ்சுக்க முடியுதா? 1000 வருஷம் நம்பர் அடிப்படையில் பார்த்தோம்னா என்ன வராதுங்க? என்ன வராது? ஏன்னா 1000 வருஷம் கிறிஸ்துவ போய் நாள் பண்றாங்கன்னு சொன்னா என்ன ஸ்தாபிக்கப்படல? இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட காசு கொண்டு வந்து தான் இதை பலன் பேசுவாங்க. வசனம் ராஜ்யம் என்ன பண்ணல, ஸ்தாபிக்கப்படல. ஏன் சபை என்ன பண்ணும்? 1000 வருஷம் அவங்க ஆசை பண்ணும்ல, அப்படி பேசுவாங்க. இது இல்ல நம்ம ப்ரூவ் பண்றோம். அது அநேக வேலைவாக்கியத்தை பார்த்து கடைசி நாள்ல பண்ணுவாங்க. ரெசரக்ஷன் நடக்க போறா அந்த 1000 வருஷத்துக்குள்ள தான் சபை என்ன பண்ணுது? உயிர் தேடப்படுது. அதுக்கு போது எப்படி ஆளுங்க 1000 வருஷம் பயன் புரியுதுங்களா? ஓகே, இதுவே முதலாம் உயிர் தேடுதல். அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பாரு, விசுவாசிகள் அப்படின்னா அவர் உயிர்த்து கிறிஸ்துவின் கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணிப்பாங்க? அரசாட்சி செய்வாரா? இதுவே முதலாம் உயிர்த்தது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆட்கள் சபை இருக்கா எல்லாம் வச்சிட்டாங்க இல்லையா? இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்து 1878ல உயிர்த்து பண்ணுவாங்க. கிறிஸ்துவின் நாளில் பண்ணுவாங்க, அரசாட்சி பண்ணுவாங்களா? பண்றாங்க. இப்போ நாமளும் மரிப்போம். மரித்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவினே உயிர்த்து என்ன பண்ணுவாங்க? அவருடைய 1000 வருஷத்துல கர்த்தருடைய நாளில் பார்ப்போம் போயிட்டு ஆளுக்கு செய்வோம். இப்படிதான் படிக்கணும். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்புறம் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. முதலாம் உயிர்த்தல் எப்போ உதவுது? எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 7ஆம் எக்காலம் துணிக்கப்படும் போதே முதலாம் உயிர்த்து காணப்பட்டுச்சு பார்த்துறோம். புதாச்சு. நெக்ஸ்ட் உதவுக்கு அப்புறம் யாரும் இருக்கா சபை? அப்படின்னா எந்த காலத்துல 7ஆம் எக்காலம் உதவப்படுது? எந்த வருஷத்துல? 1074. அது எத்தனை வருஷம் சொல்றோம்? 7ஆவது வருஷம். அப்படின்னா 7ஆவது துவக்கத்துல தான் ஸ்டார்ட் இல்லையா? 1874 சத்தம் கடிச்சு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. உயிர்த்து என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. அப்ப 7ஆம் சபை இருக்கும். அது எங்க இருக்கும்? 7ஆம்
ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய அவருடைய நாள், அதான் கர்த்தர் நாளில் அரசாட்சி பண்ணாங்கன்னு பார்க்குறோம். எல்லா ஒட்டுமொத்த சபையும் சரி வாழ்ந்த நாம் என்ன பண்ணுறோம், இதுதான் என்ன பண்ணுறோம்னாக்கா கிறிஸ்துடைய நாள். அப்படின்னா 1000 நியூமரிக்கலாக போட்டு படித்தோம்னா அது பொருந்தாது. அது ஒரு டைட்டில், தலைப்பாக பார்க்கும்போது கர்த்தருடைய நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், உயிர் திருப்பப்படுறோம். அதாவது 1000 வருஷத்துக்குள்ளேயே சபை என்ன பண்ணுதுங்க, உயிர் திருப்பப்படுது. அதுவும் துவக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதை கொடுத்தா அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 15:51-52. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ உங்கள் தெளிவு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்ட்டு என்ன பண்ணுறாரு, நான் அப்போஸ்தலன் பவுல் ஆரம்பிக்கிறாரு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் என்ன பண்ணுறதில்ல, மரித்து போவது கிடையாது. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் எப்படி ஆகிடுமா, மறுரூபமாக்கப்படுவோம் சொல்கிறார். அப்படின்னா கடைசி எக்காலம் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விஷயத்தில் மொத்தம் எத்தனை எக்காலம் சொல்லப்பட்டிருக்கு, மொத்தமே 7 எக்காலம் தான். அப்படின்னா எத்தனாவது எக்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது, 7ஆம் எக்காலம். எப்போ தொனிக்கப்பட்டது, 1874 தொனிக்கப்பட்டுச்சு. தொனிக்கப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் தான் ஆச்சுங்க, என்ன ஆகும், மறுமாக்குதல் நடக்கும். அப்படின்னா 7ஆம் எக்காலம் தொனிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோன்னா 1874. அதுக்கப்புறம் 1878 ஆச்சுங்க, முதலாம் முதலும் போயிட்டாங்க பார்க்குறோம். அடுத்து வருவோம். எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாத என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படுவோம். அப்போ இங்கே என்ன உறுதிப்படுத்த பண்ணுதுனாக்கா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறதும் 1000 இயேசும் ஒரே காலப்பகுதி. அப்போ யார் வந்துட்டு இருக்கணும் அந்த டைமில், ஏசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கணும். வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையும் உத்தமல ஊழியக்காரனை ஏற்படுத்தி அவர் மூலமாக சபைக்கு போஷா கொடுக்குறார். யார் அந்த உண்மையும் உத்தமல ஊழியக்காரன், 7ஆம் தூதன் சார்லஸ் டேஸ் ரசில் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ சத்தியங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. நம்ம அதை வாங்கி புதுசு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம், ஊதப்பட்டாச்சு. அப்போ ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு தெரிஞ்சு ஒரே டேட்டு, எக்கால ஊரத்தும் ஒரே டேட்டு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதும் ஒரே டேட்டு. ஆனால் ரிசெக்ஷன் நடக்குதுங்க 1878. இதை கொடுத்த இன்னும் வசனம் தெளிவாக வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு என்ன பண்ணுவாங்க, வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது வந்துட்டாருங்களா, எப்போ வந்தாருங்க, இது எல்லாமே இதை கூர்ந்து கவனிக்குதுனாக்கா அதே ஆண்டு தான் டச் பண்ணது போயிட்டு வருவா சொல்லப்பட்டிருக்கு. 1870 வந்துட்டார். வந்து என்ன பண்ணாங்க, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படின்னா ஆல்ரெடி மறிச்சு போனாங்களே 6 கால சபை பரிசுத்தவான்கள். ஏசு 2ஆம் வருகை வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் 7ஆம் தொக்கம் துணிக்கப்படுது, ராஜ்யம் ஸ்தாபிப்படாச்சு. எப்போ ரிசர்ச் நடக்குதுனாக்கா முதலாம் உயிர்த்தேதல் 1878. இதை கொடுத்து என்ன பண்ண போகிறோம், தனியாக பார்க்க போகிறோம். நம்ம டச் பண்ணிருக்கோம் மட்டும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க அந்த பூமியில் பார்க்கும்போது, பின்பு ஒரு பெரிய பேட்ச் போயிடுச்சு. எப்போது, எந்த வருஷத்தில், 1878 ஒரு பெரிய பேட்ச் போயிட்டாங்க. 1878க்கு அப்புறம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட அப்படி ஒரு பேட்ச் போயிருக்குல்ல, அவ்வளோ கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். வசனம் பாருங்கள், 2ஆக பிரித்து காமிக்குது. அப்படின்னா முதல்ல ஒரு பெரிய பேட்ச் 1878 போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எக்கால் துணிக்கப்பட்டுச்சு இல்லையா, துணிக்கப்படுறதுக்கு அப்புறம் யார் தாங்க பூமியில் இருக்கிறாங்க பார்க்கும்போது சபை, மாம்ச சபை காணப்படுது. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் உயிர்த்து கிறிஸ்துவ கூட என்ன பண்ண போயிட்டு அவருடைய 1000 இயர்ஸில், நமக்கு 1000 இயர்ஸ் கிடையாது, அது அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய 1000 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண போயிட்டு இப்போ
ஆளுகை செய்ய போகிறோம். அதை முதலாம் உயிர்த்தில் இருப்ப ஃபஸ்ட்டு போனதாக இருக்கட்டும், நாம் போகிற எல்லாமே அதுக்குள்ளே ஜாயின் ஆகும் போயிட்டு. அப்போ நம்ம எப்படி படிக்கக்கூடாதுனாக்கா, அவர்களை உயர்த்து கிறிஸ்துன்னு கூட 1000 ஆண்டுன்னு நியூமரிக்கல் நம்பர் போட்டு படித்தோம்னா அது தவறாக போயிடும். அப்போ இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது என்ன பண்ணுறோம், முற்றுப்புள்ளி வச்சிடும். நம்ம அப்படி படிக்கக்கூடாது. அது வந்து பார்க்கும்போது தலைப்பு அடிப்பில் படிக்கணும். கர்த்தருடைய நாளில் முதலாம் உயிர்த்தெழுதல், அது ராஜ்யத்தினுடைய துவக்கத்தில் பண்ணப்படுது, எழுந்து போயிடறாங்கிறத பார்க்குறோம். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்னு என்ன பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படின்னா அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன். பார்த்தாச்சுங்களா? எப்போ போடப்பட சிங்காசனம்? 74 போடப்பட்டாச்சு. ஏசு செகண்ட் வந்துட்டாங்க. இப்போ யார் தேவைப்படுறா சிங்காசனம் உட்காரத்துக்கு? ஆளுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அவைகள் மேல் எப்போ உட்கார்ந்தாங்க? ஆனால் யோவான் பார்க்கும்போது எழுந்து போயிட்டாங்களா? 4ஆம் வசனம் பார்க்கும்போது அவங்க யாருன்னா பண்ணல, உயிர் தெந்து போய். ஆனால் ஆத்துமாக்கள் என்ன பண்ணுறாங்க, பலிபீடத்தின் கீழே தான் இருக்கிறாங்க. இன்னும் என்ன ஆகலை, உயிர்ப்பிக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் லைஃப் பெற்று போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, சீட்டில் அமர்தை பார்க்க முடியுது. அடுத்து அவர்கள் உயிர்த்து என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவனை கூட அவருடைய நாளில் அரசாட்சி பண்ணுறாங்க. இதுவே முதலாம் உயிர்த்தில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வசனம் வாசிக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், குழு கண்டுபிடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தோமா, அது என்ன சொல்லலை, 1000 வருஷம் சபை முழுமையாக அரசாட்சி பண்ணணும்னு சொல்லலை. 5ஆம் வசனம் பார்த்தோம். என்ன சொல்ல வசனம் பார்த்தோம், இதுவே முதலாம் உயரத்தில் பார்த்தோம். இப்போ எத்தனை வசனம் பார்க்க போகிறோம், 20ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இது ஒரு பார்ட். 2வது பார்ட்டு, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முதலாம் இதில் பங்கு உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இது சிங்குலரா ப்ளூரலா? பங்கு உள்ளவன் பாக்கியவான் சிங்குலரா ப்ளூரல் சொல்லப்பட்டிருக்கா? சிங்குலர் அப்படின்னா தமிழில் ஒருமை. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் பேட்ச் பார்க்கும்போது இவர்கள் தேவனுக்கும் அப்படின்னா இது சிங்குலரா ப்ளூரலா? பன்மை, ப்ளூரல். ஏன் நம்ம அதை கேள்வி கேட்குறோன்னா, அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயே எப்படி தேவன் பிரிக்கிறாங்கிறத அந்த வசனம் காமிக்குது. ஒன்று பார்க்கும்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னாக்கா என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பம்சம் இருக்குது. இப்போ 1820 மறுச்சியேந்து போவாங்க இல்லையா, உதாரணத்துக்கு பவுல் போவார், யோவான், பேதுரு போவாங்க இல்லையா, எல்லாம் தனித்தனியாக போனாலுமே என்ன கிடைக்கப்படும், அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்ன கொடுக்கப்படுது, நான் யோசிச்சுக்கிறேன். தனிப்பட்ட நபருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிர் தெந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அழியாமை கொடுக்கப்படுது. 1,44,000 தனிப்பட்ட நபருக்கு என்ன கொடுக்கப்படுது, அழியாமை, எல்லாருக்குமே சாகாமை, இம்மார்டாலிட்டி கொடுக்கப்படுது. இது பார்க்குறோம் சிங்குலரில், தனிப்பட்ட உங்களுக்கு அழியாமை, உங்களுக்கு அழியாமை, உங்களுக்கு அழியாமை. இது உயிர்த்து போனதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் ஒரு பேட்ச் வராங்க இல்லையா, 1,40,000 பேர் கலெக்டிவாக ஒரு மொத்த டீமுமே வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட போகுதுன்னா அந்த வசனம் வாசிக்கிறோம். இவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் என்ன பண்ணுறாங்க, முன்பாக ஆசாரியன் பிரிக்க பாருங்க. இது எப்போ நடக்கும்னாக்கா, மத்தியஸ்தம் ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா, சமாதான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது இல்லை, அப்போது அதுக்கு முன்னாடி பேட்ச் உள்ளே போயிடும். தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணணும், வாங்கிடுவோம், அழியாமல் வாங்கிடுவோம். இது வந்து பெனிஃபிட், தனிப்பட்ட ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் 1,40,000 ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா, ஏசு கிறிஸ்து போயிட்டு நிற்பாங்க இல்லையா, நிற்கும் போது என்ன கொடுக்கப்படுதுன்னா அவங்களுக்கு ஆசாரித்துவம். தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரு ஒப்புரவாகல், அந்த சமராஜ்யம் நடக்குது இல்லையா, மத்தியஸ்த ஆளுகை, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா ஆசாரியம் ராஜாக்களை கூட்டாப்போ தான் வாங்குறாங்க. ஒட்டுமொத்த டீமுக்கு கொடுக்கப்படுது. அது இதுதான் தேவனுக்கு முன்பாக வாங்கி கொள்றதை பார்க்குறோம். அப்படின்னா கிறிஸ்துக்கு முன்பாக என்ன வாங்குவாங்க அவங்க, தேவனுக்கு முன்பாக ஓகே, கிறிஸ்துக்கு முன்பாக, கிறிஸ்து யார் தான், அவரே ஒரு பிரதான ஆசாரியம் தான். அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன வாங்க போகிறோன்னா
செப்பரேட்டாக ஒரு gift வாங்க போகிறீங்களா? அந்த வசனம் ஞாபகம் வச்சுங்க. சிங்காசனத்தை கண்டேன், அவைகளுமே உட்கார்ந்தார்கள், அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இது யார் தான் கொடுப்பாங்க? இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கொடுப்பாங்க. அது ஒரு பெனிஃபிட். அப்போ ரெண்டும் ஏன் இது பிரித்து பார்க்குறோன்னா, முழு 1000 வருஷமும் யார் பண்ணலை? கிறிஸ்துவனு கூட போயிட்டு சபையை ஆட்சி பண்ணலன்றதுக்காக இன்னொரு எவிடன்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? தனிப்பட்ட முறையில் யூத்தி என்ன பண்ணுறாங்க? அழியமை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ 10 பேர் போயிட்டாங்க, 20 பேர் போயிட்டாங்க, இன்னும் 10 பேர் பெண்டிங் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 140 கம்ப்ளீட் ஆகுதுல்ல, அப்போ தான் செகண்ட் பார்ட்டு ஆசாரித்துவம் அது கொடுக்கப்படுது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? தனிப்பட்ட முறையில் பண்ணுறாங்க சொல்லப்பட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 3 வசனங்களையும் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோன்னே சங்கீதம் 90, 2 பேர் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1-3 அது நியூ மரிக்கலாம். ஆனால் 4ஆம் இதை பார்க்குறோம் இல்லையா, அது நம்ம நம்பர் அடிப்படையில் பார்த்துட்டோம்னா என்ன வராது? ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். 2ஆவது பார்க்கும்போது கிறிஸ்துவனு கூட 6 வருஷம் கட்டாயமாக ஆளுக்கு செய்வாங்கன்றத என்ன பண்ணுவாங்க? ஓப்பனாக பேசுவாங்கன்றதை வெளிப்படுத்துகிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எந்த ஒரு காரணத்து நிமித்தம் பார்க்குறோம். முழு சபையும் 144,000 பேருமே இயேசு கிறிஸ்துவனுடைய 6 வருஷம் அரசாட்சி பண்ணாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் எக்காலம் துணிக்கப்பட்டாச்சு, 770 ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுடுச்சு, பாதி பேட்ச் போயிட்டாங்க. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறதுனால இன்னும் ராஜ்யம் இன்னும் வரலன்றது எதுவும் தவறான கோட்பாடு. அப்படின்னா சரியான புரிந்து கொள்வது இல்லை, சரியாக வேதாகமத்தை ஸ்டடி பண்ணலை, அதுக்குள்ளே என்ன பண்ணலாங்க? கடந்து போனதை வெளிப்படுத்துது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட அவருடைய 1000 வருஷம் அது. நம்ம என்ன பண்ணுறோம்? மரித்து எழுந்து போகும்போது அவருடைய 6 வருஷத்துக்கு கூட போய் என்ன பண்ணுறோம்? ஆளுகை செய்கிறோம். நாம் 1000 வருஷம் ஆளுகை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அவர் கொடுக்கப்பட்ட மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் யாருக்கு நியமித்திருக்காங்க? தேவன். சபைக்கா? கிறிஸ்துவுக்கா? சரி, ஒரு நாள் என்பது 1000 வருஷம். 1000 வருஷம் என்பது யாருக்கு? சபைக்கு. கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அந்த 1000 வருஷத்தில் எப்பெல்லாம் 1ஆம் கால சபை எழுந்து போகுது, 2ஆம் கால சபை, 3ஆம் 7 சபை என்ன பண்ணுங்க எழுந்து போக பேச்ச போக போக அவருடைய 6 வருஷத்தில் போய் ஜாயின் பண்ணுறாங்களே தவிர நாம் முழுமையாக போய் என்ன பண்ணுறதில்ல. 1000 வருஷம் அரசாட்சி பண்ணதில்ன்றதை என்ன பண்ணுறோம்? தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்க்கும்போது சபையின் உயிர்த்தல் எப்போ தான் காணப்படும்? சபையின் உயிர்த்தல் எந்த நாள்? கடைசி நாள், 7ஆம் நாள். எப்போ? துவக்கத்தில், ஆரம்பத்திலேயே நம்ம எல்லாம் உயிர்த்து போயிட்டோம்னா அப்படி இருக்கும் எப்படி நம்ம ஆட்சி பண்ண முடியும்? 7-6 ஸ்டார்ட் ஆச்சுங்களா? 1874 எக்காலம் துணிக்கப்பட்டுருச்சு இல்லையா? சபை எப்போ தான் முடிவு போகிறோம்? 1ஆம் உயிர்த்தல் ராஜ்யத்தில் துவக்கத்திலையா கடைசிலையா? துவக்கத்தை எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அப்போ துவக்கத்தை எல்லாமே முடிவு அப்படின்னா 1000 வருஷத்துக்குள்ளேயே எல்லாம் என்ன பண்ணுறோம்? ரிசல்ட் ஆகிட்டோம்னா எப்படி நம்ம போய் என்ன பண்ண முடியாது? போயிட்டு அரசை செய்ய முடியும்? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம். நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சோம் கடைசி நாளில் தான் சபையும் ரிசல்ட் ஆகுது, ஒட்டுமொத்த மனுக்குழுமும் ரிசல்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது சபை தனிப்பட்ட முறையில் 1000 வருஷம் போய் என்ன பண்ணாதுங்க? அரசாட்சி பண்ணான்ற தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏதாவது டவுட் இருக்கா? தெளிவாக இருக்குல்ல? இதுக்கு தான் என்ன பண்ணோம்? அப்போ அந்த 4ஆம் வசனத்தினுடைய தாற்பயத்தை கண்டுபிடிப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? பல வசனம் கண்டுபிடிச்சோம். போயிட்டு கடைசி நாளில் தான் ரெசரக்ஷன் நடக்க போகுது. அந்த கடைசி நாளில் தான் 7வது 1000 வருஷம் 1000 இயர்ஸுக்குள்ளவே எல்லா ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, 1000 வருஷம் முழுமையாக ஆளுகை செய்ய போகிறதில்ல. ஏன் நான் இந்த கேள்வி வருதுன்னா, அநேகர் தவறாக என்ன பண்ணுறாங்க? பேசப்பட்டிருக்கு, வெளியில் யாரும் பேசலை, வேதமானவர்களுக்குள்ளவே இது ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுது. அப்போ சபை மாமசத்தில் இருக்குது இல்லையா? இருக்கிறதுனால இன்னொன்று என்ன வரல. இது எவ்வளோ பேர் டாக்டர்னு தப்பு தெரியுங்களா? இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ தேவன் நமக்கு கூட்டு கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய பிளஸ்ஸிங். நம்ம தெளிவாக இருக்கிறோம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு, 7ஆம் எக்காலம் துணிக்கப்பட்டாச்சு, இயேசுக்கு சண்டாமல் வந்துட்டாங்க, வந்து தான் எல்லாமே ப்ராப்பராக அதுக்கு நடந்துகிட்ருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு 4ஆம் மதத்தினுடைய சாராம்சம். இதெல்லாம் ஒரு ரிவிஷன் தான் இது. ஓகேங்களா? அவர் வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் சிம்பிளி ஸ்காலர் ஃபேக்ட்னு.
இது எல்லாமே வந்து இப்படி தான்ன்றது கிடையாது. ஆனால் அதுதான் என்னப்பாங்க உண்மை நிஜஸ்தோன்றத்தை பற்றி என்ன பண்ணுறோமா கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்துருக்கான் பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணலாம், பாடம் முடிஞ்சிருச்சு. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆமென்.